மருந்து குழம்பு செய்கிறதுக்கு நல்லா 2 முழு பூண்டை வந்து வெட்டி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சுக்கு, ஓமம், கடுகு, அதுக்கப்புறம் முழு மிளகு. இதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து அதை நல்லா ஸ்பைசஸை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வந்து பவுடராக அரைச்சிக்கலாம். அரைச்சி முடித்ததுக்கப்புறம் அதில் ஒரு 4 சில்லு தேங்காய் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி அதை தான் நம்ம மசாலாவாக எடுத்துக்க போகிறோம். ஒன்ஸ் வந்து நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெய் தான் இதுக்கு யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க பூண்டையும் நம்ம அதில் போட்டுறணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழுதை அதில் ஊற்றிடணும். இந்த குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா வயிற்றில் ஏதாவது கசடுகள் இருந்தால் வந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். அதனால் யூஸ்வலாக குழந்தை பெற்ற வீட்டிலலாம் இதை வந்து கொடுப்பாங்க. எல்லாருமே இதை நம்ம சாப்பிடலாம். மாதத்திற்கு ஒரு முறை ட்ரை பண்ணுறது நல்லது. அதுக்கப்புறம் இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டு ஊற கருவாடு போட்டு அப்புறம் ஃபைனலாக முட்டை ஊற்றி இறக்கிட்டோன்னா சூப்பரான மருந்து குழம்பு.